ஹவுஸ் ஒய்ஃப். இப்படி சொல்லும்போதே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு மட்டும் தான் தோணும். இந்த போஸ்டிங்க சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த போஸ்டிங் பின்னாடி நெறைய சாக்ரிஃபைஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு அண்ட் ட்ரீம்ஸும் இருக்கு. சிம்பிளா எல்லாரும் சொல்லிர்றது, "வீட்ல தானே இருக்க" அப்படின்னு. "சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க தானே செய்ற" அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட முடிச்சிடுறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சாக்ரிஃபைஸ் வந்து யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். இன்னைக்கு நம்ம வீடியோல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் பத்தின ஒரு வீடியோ தான். கண்டிப்பா எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு எமோஷனலாவும் கூட இது ஃபீல் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாங்களா? ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே என்ன? சாக்ரிஃபைஸ் தான். என்ன பொறுத்தளவுக்கு சொல்லணும் அப்படின்னாலே சாக்ரிஃபைஸில் அது ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவேன். நமக்காக எந்திரிக்காம, நம்ம ஃபேமிலிக்காக எந்திரிச்சு, நம்ம குழந்தைகளுக்காக எந்திரிச்சு, நேரத்தில் எந்திரிச்சு சாப்பாடு ஆக்குறதுலேருந்து, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்டுட்டு இருக்கிற மிச்ச மீதியை கழுவி வச்சுட்டு தூங்குற வரைக்கும் இருக்கிற எல்லாமே சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து ஜென்ஸ் வேலை செய்கிறதில்ல, நம்ம தான் அவ்வளவும் செய்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கான அங்கீகாரம், ரெகக்னேஷன்ஸ் கிடைக்குது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கானது கிடைக்கிறதில்ல. அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு காஃபி குடிக்கலைன்னா கூட யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு 1 செகண்ட், 2 செகண்ட் காஃபி லேட்டா போனா கூட, "என்னம்மா இன்னுமா காஃபி வரல?" அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஆனா நம்மள குடிச்சியான்னு கேட்க மாட்டாங்க, குடிக்கலையான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சம்பளம் இல்ல. வேலை செய்யற வேலைக்கு சம்பளம் கிடையாது. ஆனா, அந்த வேலை முடிய போறதும் கிடையாது. 24/7 அது வந்து போய்க்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆஃபீஸ் போறவங்களுக்கு கூட 8 ஹவர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் கூட இருக்கு. ஆனா, நம்மளுக்கு அப்படி கிடையாது. டைம் பீரியடே இல்லாம சிக்கா இருந்தாலும் சரி, நம்ம என்ன என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த ஒர்க்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். சமைச்சு, சுத்தம் பண்ணி, குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, ஹஸ்பண்ட ஆஃபீஸ் அனுப்புறதுலேருந்து, கடைக்கு போறதுலேருந்து, அதையும் முடிச்சுட்டு ஃபேமிலிக்காக ஏதாவது பிளான் பண்றது வரைக்கும், அதுக்கப்புறம் ஈபி பில்லுலேருந்து, கேஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து மொத்தமா ஒரே மனுஷன் ஹேண்டில் பண்றது வரைக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் லீவே கிடையாது. அது வந்து உடம்பு சரியில்லனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். அப்ரிசியேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, ஒரு சில சமயங்கள்ல கிடைக்கலாம். ஏதாவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறத மாரி வருஷத்துக்கு ஒரு நாள் நோன்பு வர மாரி, ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் வந்து கிடைக்கலாம். செய்யறது 10 வேலையா இருந்தாலும் 9 பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா 1 மட்டும் சொதப்பியிருக்கும். அந்த 1 தப்பாயிருச்சு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே தாண்டி, அந்த 9 வேலையும் மிக பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ண போறது கிடையாது. ஆனா, ஒரு பாராட்டு இருந்துச்சு அப்டின்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த பாராட்டு அவங்க மனசுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம, அந்த பாராட்டு அவங்கள இன்னும் இன்னும் வந்து அவங்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறத வந்து தோணிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னே சொல்லலாம். ஆனா, அந்த அப்ரிசியேஷன் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ஏதோ அத்திப்பூத்தார் போல நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாரி தான். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப்‌க்கும் எந்த ஒரு கவலையுமே இருக்காது. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. அவங்களுக்கும் இன்னும் வந்து பூஸ்ட் அப் ஆகுற மாரி தான் இருக்கும். அதாவது அப்ரிசியேஷன்ஸ். தனக்கான டைம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏதோ சாயம் போன ஒரு அழுக்கு நைட்டி, அத கர்த்துணியா கூட அடிக்கொருக்கா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா, அவங்களோட கனவு என்ன? உனக்கு என்ன ஆகணும்? ஃப்யூச்சர்ல ஆசை இருந்துச்சு. இந்த மாரி யாரும் கேட்க போறதும் கிடையாது. அப்படி கேட்டாலும் அந்த ட்ரீம்க்காக நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதும் கிடையாது. அப்படிதானே? ஆனா, என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு காலையில எழுந்த உடனே அவங்கள பத்தி கூட நினைக்காம, அவங்களோட குடும்பத்துக்காக நினைக்கிற ஒரே மனுஷங்க அப்படின்னா அது ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களோட ஆசை என்ன? ஒரு நாளாவது அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன். நான் வந்து இன்னைக்கு அடுப்புக்கிட்ட போகாம, எந்த வேலையும் செய்யாம, ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் இருந்தா போதுங்கிறத தாண்டி பெருசா அவங்ககிட்ட வேற எதுவுமே கேட்டுக்க முடியாது. அந்த மாரி இருக்கும்போது யாராவது ஒரு நாள் வந்து நம்மள ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஒரு நாள் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த நாள்லருந்து அவங்களுக்கான பணிவிடைகள் வந்து ஜாஸ்தியா போயிரும். 5த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்தவங்களுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி ஃபீலா இருக்கும். ஆனா நெறைய ஃபீலிங்ஸ அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நாம வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கும்போது 2 பேர் ஏறி மிதிக்கிறத சேர்ந்து 4 பேர் ஏறி மிதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செம போல்டு, செம ஸ்ட்ராங்கா வந்து ஒவ்வொன்னையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, ஆனா அந்த கண்ணீர் கூட யாருக்கும் தெரியாம வர்றது அப்படிங்கிறது தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. எல்லாரும் ஹேப்பியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம். வீட்ல சொன்னா எல்லாத்துக்கும் சின்ன லைட்டான ஒரு ஃபீல் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தன்னோட வலிய கூட சொல்லாம சிரிச்சுக்கிட்டே மறைக்கிறது அப்படிங்கிறது தான் ஹவுஸ் ஒய்ஃப்.
ஸோ இத பத்தி ஹவுஸ் ஒய்ஃப் பத்தி பேசிக்கிட்டே போகலாம். அது வந்து இன்னும் சொல்லில் அடங்காதது அப்படிங்கிறத மாரி சொல்லிக்கிட்டே போலாம். இதுக்காக வந்து எந்த விதத்திலயும் ஆண்கள் குறைந்தவர்கள் கிடையாது. மத்தவங்க யாரையும் குறைச்சும் நான் பேச கிடையாது. அதுக்கான அப்ரிசியேஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்க அப்பா இந்த ஜாப் செய்யறாரு அப்படிங்கிறதுல இருந்து, வெளிய எங்க அப்பா ஏர்ன் பண்றாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதையில இருந்தும், அம்மா வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றதுலேருந்து அதுல ஒரு மரியாதையில இருந்தும், நெறைய டிஃப்ரென்ஸ் வந்து 2 பேர்த்துக்குமே இருக்குது. ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா, ஃபினான்ஷியலி நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். நம்மளால ஏர்ன் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். ஆனா, நம்ம வீட்டு சிச்சுவேஷன்னாலயோ, இல்ல குழந்தைக சின்னதா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வாய்ப்ப நம்ம யூஸ் பண்ணிக்காம, அத போட்டு போட்டு வச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ப்ரெஷர் ஆக்கிக்கிற மாரி இருக்கும். அதுக்காகத்தான் வீட்டில இருக்கிறவைங்க நம்மளோட ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தோம் அப்டின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம சும்மா வேலையே செஞ்சுக்கிட்டு எந்த அப்ரிசியேஷனும் இல்லங்கும்போது தான் கோவம் வரும். ஃபைனலா ஒரு நாள் நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு சேலரி குடுத்த மாரி இருக்கும். "அம்மா நீ செஞ்சது நல்லா இருக்கு. நீங்க பண்றது நல்லா இருக்குன்னு" யாராவது ஒருத்தர் பாராட்டிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அத விட ஒரு பெரிய சேலரிய நம்ம குடுத்துறவே முடியாது. அங்கீகாரத்த குடுத்துறவே முடியாது. ஸோ, இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.